வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சரண் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புதன்கிழமை எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறாங்க. அதுக்காக முருங்கைக்கீரை நைட்டே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் கவரில். காலையில் வந்து தண்ணியில் அலசிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, பொரியல் பண்ணுறதுக்காக வானல் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அந்த சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் அரிசி கழுவி வச்சாச்சு சாதம் வேகிறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டீ போட்டு முடிச்சிட்டேன். டீயும் போட்டுட்டு பாப்பாவுக்கும் பால் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் கொஞ்சோண்டு மீந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மீந்தாலும் சரிதான். அது எவ்வளோக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருவேன் எப்போவுமே. இது நேற்று வச்ச ரசம் இருக்குது. இதை வச்சு தாங்க இன்றைக்கி வந்து சிம்பிளாக லஞ்ச் வந்து முடிக்க போகிறேன். இப்போ வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடலாமா? பொரியல் பண்ணுறதுக்கு வானலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப கடலைப்பருப்பை வந்து தீஞ்சிடக்கூடாது. கலர் மாறாமல் லேசாக வறுத்துட்டு 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிளகாவோட கலர் மாறாமல் நல்லா வதக்கிக்கோங்க. இதை லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினா போதும். இதுவுமே நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். கீரை பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கட்டு ரூ. 10 அப்படின்னு வாங்கினது தான். இப்போ இந்த கீரை நான் போடுறது பார்த்தீங்கன்னா, இது ரூ. 10 இந்த கீரை. கடையில் வாங்கிட்டு வந்து நைட்டே வச்சாச்சு. அதுதான் வந்து இப்போ நான் க்ளீன் பண்ணி இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து வதக்கியாச்சு. கீரையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வெங்காயத்தோட நல்லா கலந்து விட்டுருவோம். கீரை வந்து முருங்கைக்கீரை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. சாம்பார், இல்லை முருங்கைக்கீரை கடைசல், இல்லை பொரியல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம கீரையை வந்து எடுத்துக்கணும். இப்போ முருங்கைக்கீரையை வந்து லேசாக வதக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து கீரையில் ஊற்றுனதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, கீரை வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இல்லை இடையில வந்து பார்த்து நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. அடி பிடிக்காம, தீயாம இருக்கணும். அதனால் அடிக்கடி வந்து திறந்து பார்த்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. சீக்கிரம் செஞ்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காவும் துருவி வச்சுட்டேன். இப்போ துருவின தேங்காவும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்ததுமே நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை கீரையோட மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் தேங்காவை. சூப்பரா இருக்கும். தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி பண்ணும்போது, கீரை வந்து நல்ல டேஸ்ட்டா இருக்கும். நம்ம வெறும் சாதத்திலேயே இந்த கீரைய எடுத்து போட்டு நல்லா பெசஞ்சு சாப்பிட்டோம்னா, அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. அவ்வளோதான், முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் தயிர் ஒரு கப் வச்சிருக்கேன் இல்லைங்களா, அதுதான் இன்னைக்கு தயிர் தான் தாளிக்க போறேன். கீரை ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து காலையில வந்து தோசை தான். தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சுட்டேன். இத தாளிச்சு எடுத்து வச்சுட்டோம்னா, காலையில சாப்பிட்றதுக்கு தோசையும் தேங்காய் சட்னி தான். காலையில எப்பவுமே தோசை தான். ஒரு ஒரு தோசை சாப்பிட்டு போயிருவாங்க. தம்பி பார்த்தீங்கன்னா, அவனும் ஒரே ஒரு தோசை சாப்பிடுவான் பையன். அவரு ஒரு 2 தோசை சாப்பிடுவாரு. அதனால காலையில தோசை தான் அவங்களுக்கு கிளம்பும்போது அவசரத்தில சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, பையனுக்கு புளி சாதம் பண்ணியிருக்கேன். அவனுக்கு மட்டும் கொஞ்சமா புளி சாதம் கிளறிட்டு, ஒரே ஒரு ஆம்லெட் போட்டு வச்சுட்டேன். நல்லா பெப்பர்லாம் போட்டு நெறைய பெப்பர் போட்டு ஆம்லெட் போட்டுருவேன். ஏன்னா, அவனுக்கு வந்து பெப்பர் போட்டா தான் புடிக்கும். அதனால அவனுக்கு புளி சாதமும், ஆம்லேட்டும் குடுத்துட்டேன். இது வந்து தேங்காய் சட்னி தாளிச்சு வச்சாச்சு. தாளிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதில ரசம். ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி குடுத்து அனுப்பிச்சாச்சு, கிளம்பிட்டாங்க. அடுத்தது தான் வந்து பையனுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். கீரை பார்த்தீங்கன்னா, அவருக்கு எடுத்து வச்சது போக மீதி இருக்கிற கீரை, இது வந்து எனக்கு முருங்கைக்கீரை. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் வந்து தாளிச்சு வச்சிருக்கேன். தயிர் எப்படி தாளிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய், கருவேப்பில, இஞ்சி தட்டி போட்டு பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிருக்கேன். செம்ம வாசனையா சூப்பரா இருக்குங்க. சாதம் கிளறி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சாதத்தோட பெசஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு இதான் எங்க வீட்டோட லஞ்ச். ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டேங்க. ஈஸியாவும் வேலை முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.